யூனிட் எக்ஸசைஸ் 2ல 8th கொஸ்டின் 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம். 10th கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்னா யூனிட் எக்ஸசைஸ் 2 வந்து 10th கொஸ்டின் ஹோம்ஒர்க். அது வந்து எக்ஸசைஸ் 2.7ல எப்போயும் ஒரு 10th கொஸ்டின் பார்த்துக்கணும் அதே மாதிரி ஓகே. இப்போ 8th கொஸ்டினில் எ மேன் சேவ்டு 16,500 in 10 years. அப்போது S10 கொடுத்துருக்கு. கொஸ்டினில் ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ சேவ் பண்ணிப்பான்னு கேட்குறப்போ ஃபஸ்ட் இயர்னால ஏதான ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஏ கேட்டுருக்கு. இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் 100 rupees கூட்டிகிட்டே மோர் தென் கொடுத்து பண்ணிட்டுருக்காங்க. அப்போ டி வந்து 100. இப்போ S10 கொடுத்துருக்கு, டியும் கொடுத்துருக்கு. எது கேட்டிருக்கு? ஏ கேட்டிருக்கு. இப்போ அந்த அப்படி எழுதணும். S10 = 16,500. இப்போ SN ஃபார்முலா நமக்கு என்னது? we know that SM = AP ஃபார்முலா n/2 into 2a plus n minus 1 into d. அப்போ S10 க்கு பதிலா 10/2 ஃபார்முலா 10/2 into 2a plus n minus 1 into d வேல்யூ 100 ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கு? 16,500. இந்த 0 கட் பண்ணலாமா? 2 கொண்டு கிராஸ் மல்டிப்ளை ना 2 கிராஸ் மல்டிப்ளை. அப்போ 2a plus 10 minus 1 9 into 100 900 equal to 2 into 1650. 2a plus 900 equal to இந்த 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 0 5 2 are 10 6 2 are 12 13 அப்போ 1 இந்த 900 அங்க கொண்டு போயிடுவோம். அப்போ 2a equal to 3,300 minus 900 ரெண்டே மைனஸ் பண்ணுவோம். 0 0 13 ல 9 பண்ணா 4 24. இந்த 2 24 கட் பண்ணிடலாமா? 1200. அப்போ a equal to 1200. வேர்ட் ப்ராப்ளம்னால ஆன்சர் he saved 1200 in the first year. The answer. Ninth question, find the GP கேட்டிருக்கு. நமக்கு GPக்கு ஜெனரல் ஃபார்ம் என்னது? AP னா A, A plus D, A plus 2D, A plus 3D etc. GP னா என்ன படிச்சிருக்கோம்? A, AR, AR2, அப்புறம் நமக்கு Aயும் Rயும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம GPக்குள்ள ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ தந்துக்கிறது இதெல்லாம் கொடுத்துருக்கு. சரிங்களா? GP கொடுத்துருவாங்க. இதில் வந்து 5GP கேட்டிருக்கு. given என்ன கொடுத்துருக்கு? ஃபர்ஸ்ட் எந்த டேர்ம் கொடுத்துருக்கு கொஸ்டினில்? செகண்ட் டேர்ம். T2 equal to எவ்வளோ கொடுத்துருக்கு? √6. அண்ட் அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்கு? சிக்ஸ்த் டேர்ம். T6 equal to எவ்வளோ? 9√6. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் T2 equal to √6. நமக்கு GP னா TN ஃபார்முலா எழுதுறோம். we know that GP ல TN ஃபார்முலா nth டேர்ம் a into r power n minus 1. அப்ப T2 எப்படி எழுதுவோம்? a into r power 2 minus 1 equal to √6. a வேல்யூ r வேல்யூ ஒண்ணுமே தெரியாது. அப்ப a r power 1 r தானே? ar equal to √6. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து given T6 equal to 9√6. அப்ப T6 னா ஃபார்முலா படி a into r power 6 minus 1 equal to 9√6. அதாவது a r power 5 equal to 9√6. ஈக்குவேஷன் 2 a ல ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி மைனஸ் பண்ணி பண்ணுவோம். இங்க டிவைட் பண்ணுவோம். சரியா? அப்ப ஈக்குவேஷன் 2 by ஈக்குவேஷன் 1 implies என்ன வந்துரும்? a into r power 5 by ar equal to 9√6 by √6 cancel. a cancel. r ல power 1 போயிடுமா? அப்போ r power 4 equal to 9. இந்த r power 4 r square the whole square 9. அப்போ 9 எப்படி போடலாம்? 3 square. இப்போ பவர் சேம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா பேஸ் ஈக்குவல். அப்போ implies எது ஈக்குவல் டு எது வரும்? r square equal to 3. r equal to plus or minus √3. இப்போ ப்ளஸ் வேல்யூ எடுப்போம். r equal to √3. r கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a வேணும். r க்குள்ள வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் r equal to √3 in equation 1. Equation 1 implies ar equal to √6. a into r க்குள்ள வேல்யூ √3 equal to √6. a equal to √6 by √3. ரெண்டுமே ரூட்னால ஒரே ரூட்ல போட்டுறலாமா?
கட் பண்ணால் என்னது 2. அப்போ ஏக்கு வேல்யூ நமக்கு என்ன வச்சுருக்கு 2. இப்போ நமக்கு ஃபைண்ட் ஜிபி. ஜிபிக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்னது ரூட். சாரி ஏ ஈக்குவல் டு ரூட். ஜிபிக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்னது a ar ar ஸ்கொயர் எக்ஸெட்ரா. 3 நம்பர் கண்டுபிடிச்சது அப்புறம் எக்ஸெட்ரா டைம் போட்டுக்கலாம். சப்ஸ்டிட்யூட் a ஈக்குவல் டு ரூட் 2 அண்ட் r ஈக்குவல் டு ரூட் 3. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ a ரூட் 2 கமா ar ரூட் 2 இன்டு ரூட் 3 கமா ar ஸ்கொயர் ரூட் 2 இன்டு ரூட் 3 ஸ்கொயர். எப்பவுமே ரூட் 2 ஸ்கொயர் ஆயிடும் கேன்சல் ஆயிடும். அப்ப நெக்ஸ்ட் லைன் ரூட் 2. இது ரெண்டுமே ரூட்னா டைரக்ட்டா ரூட் 6 ன்னு போடலாமா? இன்டு போடலாம். கமா இங்க ஒரு 3 மட்டும் இருக்கு. அப்புறம் 3 க்கு ரூட். அப்புறம் நமக்கு ஜெனரல் ஃபார்ம் ஜிபி க்கு என்ன ஆன்சர் ரூட் 2 கமா எக்ஸெட்ரா டைம் root 6 root 6 3 root 2 etc. Then plus யூனிட் 2 ல 10th क्वेश्चन ஹோம்வொர்க் தந்திருக்கேன். அந்த அது மாடல் வந்து 2.7 ல 10th क्वेश्चन மாடல். 2. யூனிட் 2 ல எக்ஸர்சைஸ் 2 ல 10th क्वेश्चन முடிஞ்சு. ஒருவேளை நம்ம செகண்ட் லெசன் முடிச்சிட்டோம். அடுத்து 5th லெசன் கோஆர்டினேட் ஜாமெட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். 5th லெசன் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அதில் ஒரு 7 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ்னால் x1 y1 x2 y2 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க. d ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்னால d ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். அதே சிலவங்க வந்து x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஹோல் ஸ்கொயர் எடுக்கும்போது மைனஸ் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஆயிடும். இதுதான் ஃபார்முலா. நிறைய பேர் x1 மைனஸ் x2 போட்டு சேர்க்கும். ஓகே, அடுத்த மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்டுக்கு 2 ஃபார்முலா. a b இருக்கும், அதுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏங்கிற பாயிண்ட் x1 y1, பிங்கிற பாயிண்ட் x2 y2. அப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து மிட் பாயிண்ட் கேட்டாங்கன்னா x1 ப்ளஸ் x2 பை 2 கமா y1 ப்ளஸ் y2 பை 2 ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அடுத்த செக்ஷன் ஃபார்முலா 2 ஃபார்முலா உண்டு. ஒன்று இன்டர்னல் டிவிஷன், இன்னொன்று எக்ஸ்டர்னல் டிவிஷன். இன்டர்னல்னா ப்ளஸ் வரணும், எக்ஸ்டர்னல்னா மைனஸ் வரணும். அதில் m/n இந்த ரேஷியோ அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ ரேஷியோ m/n இருக்கும். 2 பாயிண்ட் x1 y1 x2 y2 அப்படி 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ இன்டர்னல் ஃபார்முலா mx2 ப்ளஸ் nx1 பை m ப்ளஸ் n கமா my2 ப்ளஸ் ny1 பை m ப்ளஸ் n. அடுத்த எக்ஸ்டர்னலுக்கு இதே ஃபார்முலா தான் நம்ம என்ன போட்டால் போதும், மைனஸ் மட்டும் போட்டால் போதும். அப்படியே இந்த ஃபார்முலா நம்ம மைனஸ் போட போகிறோம். mx2 மைனஸ் nx1 பை m மைனஸ் n my2 மைனஸ் ny1 பை m மைனஸ் n. நெக்ஸ்ட்டு சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுக்கு 3 ஃபார்முலா உண்டு. x1 கமா y1 x2 கமா y2 x3 கமா y3. அப்போ 3 பாயிண்ட்னால மிட் பாயிண்ட் 2னால 2 பாயிண்ட். அப்போ இது 3னால 3. அப்போ x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 பை 3 கமா y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 பை 3. இந்த ஃபார்முலா பாக்ஸ் கொடுக்குறோம். ஃபார்முலா போட்டால் தான் உங்களுக்கு படிக்கிறது நீட்டாக. இந்த பாக்ஸ் போட்டுருவோம். நாம் என்ன பண்ணணும், பாக்ஸ் போட்டுருவோம். சரி, அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. அப்போ 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். x1 y1 பாயிண்ட், x2 y2 பாயிண்ட், x3 y3 பாயிண்ட். அது நம்ம எழுதும்போது x1 y1 ஸ்டார்ட் பண்ணி அதே x1 y1 தான் முடிக்கணும். அப்போ 3 பாயிண்ட்டே x1 y1 x2 y2 x3 y3 திருப்பி அந்த x1 y1. இந்த கிராஸில் வரதெல்லாம் ப்ளஸ் வேல்யூ வரும். இந்த டாட்டாக போட்டுக்கலாம், அதில் மைனஸில் நெகட்டிவ் வரும். அப்போ ஃபார்முலா வந்து 1/2 இன்ட்டு x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1. இந்த டாட்டா போகிறது வந்து மைனஸில் வரணும். அப்போ மைனஸை காமனாக வச்சுட்டு x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3. அவ்வளோதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். கொலினியர்னு கேட்பாங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து இது கொலினியர் ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ கொலினியர் இதே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா போட்டு செய்யணும். ஆன்சர் 0 வந்துடும். 0 வந்து தேர்ஃபோர் இட் இஸ் ஏ கொலினியர். இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்கன்னா கொலினியர்னு கொடுத்து அதில் ஏ வேல்யூ கே வேல்யூ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் 0ன்னு போட்டே நீங்கள் செய்யணும். செய்யும்போது இந்த ஏக்குள்ள வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அடுத்தது ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர். கோஆர்டினேட்டருக்கு 4 சைட்ஸ் இருக்கும். அப்போ x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதே x1 y1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார்முலா பண்ணும்போது x1 y2 half into x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y4 ப்ளஸ் x4 y1. இங்கே போடும்போது மைனஸ் யூஸ் அப்போ மைனஸாக x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x4 y3 ப்ளஸ் x1 y4
ஏரியானாலே ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த இதெல்லாம் நம்ம டெஸ்ட்டில் கண்டிப்பாக அது எழுதுவோம். நிறைய பேர் இந்த ஸ்கொயர் யூனிட்ஸு, சென்டிமீட்டர், அந்த இதில் கோன் அந்த கொஸ்டின் வரும். கோன் ஃபார்முலா அது வந்து மென்சுரேஷன் கொஸ்டின் வரும். அதுலேயும் சென்டிமீட்டர், ஸ்கொயர், ஏரியானா ஸ்கொயர், வால்யூம்னா க்யூப், அந்த இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஹாஃப் மார்க் பண்ணும்போது ஹாஃப் மார்க்கே கொடுக்க மாட்டாங்க, 1 மார்க் அப்படி போயிடும். அதனால் ஏரியான்னு கேட்டாலே இந்த ஃபார்முலா எழுதி ஸ்கொயர் யூனிட்ஸ், லாஸ்ட்டில் ஆன்சர் எழுதும்போது ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். Exercise 5.1 first question. Given points 1, -1, -4, 6 and -3, -4. இந்த பாயிண்ட்ஸ் வச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்கு. இதை தந்துக்கதே நம்ம ஏபிசின்னு எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து லாஸ்ட்டில் மைனஸில் வரும். எப்பவுமே ஏரியா வந்து நெகட்டிவில் வராது. அதுக்கு என்ன சொன்னால் இந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம கிராஃப் வரைவோம்ல, அந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சி ஏபிசி நம்ம எதுவும் மார்க் பண்ணலாம். ஆனால் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக்னால் இப்படி போகும், இப்படி போகும். ஆன்டி கிளாக்ஸ்னால் அப்படி ரிவர்ஸ். அந்த ஆன்டி கிளாக் வைஸில் ஏபிசின்னு எடுத்து அதுதான் நம்ம A பாயிண்ட், B பாயிண்ட், C பாயிண்ட் இருக்கும். சரி, ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணுவோம். இதில் ப்ளஸ் வேல்யூ 1 மட்டும் தான் இருக்குது. இது எப்போவுமே 0, 1, 2, 3, 4. இது 1. நெகட்டிவில் இது x dash, y dash, -1, -2, -3, -4, -5, -6, -4 பேக். சரி, அடுத்து இல்லை ப்ளஸ் பாயிண்ட் 1, 2, 3, 4. இங்கே -1, -2, -3, -4, -5, -6. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1, -1, 1, -1. செகண்ட் பாயிண்ட் தானே இது 1, -1. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து -4, +6. +6 இங்கே வேணுங்களா? அப்போ -4, -1, -2, -3, -4. -4க்கு நேராக +6. இது கரெக்டாக இருக்கா? சரி சொல்லுங்கள். கரெக்டாக -4, 6 +6 தானே கொஸ்டின். நெக்ஸ்ட்டு -3, -5. -3 என்ன இருக்குது, -5 என்ன இருக்குது. அப்போ -3க்கு நேராக -5. -5, -3, கொஞ்சம் கீழே வருங்க, அதை ரஃபாக போட்டால் போதும்னா. இது -3, -5. இப்போ இந்த 3 பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இதுதானே அடுத்து இது இப்படி ஜாயின் பண்ணாலே ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். அப்படி ட்ரையாங்கிள் வராமல் வேறு இந்த மாதிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிராஃப் தப்பாக வச்சுக்கணும். இப்போ ஏபிசி கிளாக் வைஸில் இப்படி தான் இருக்கும். இதை ஏ எடுத்திங்கன்னா இது ஏபிசி, அல்லது இங்கே இதை ஏ எடுத்திங்கன்னா இது ஏபிசி, அல்லது இதை ஏ எடுத்திங்கன்னா ஏபிசி. எப்படி எடுக்கலாம்? நான் இது 2 எடுக்கேன்னா இது ஏ பாயிண்ட், இது பி, இது சி. அப்போது நம்ம எடுக்கும்போது லெட் கேபிட்டல் ஏ இது -4, 6, பி -3, -5 and C 1, -1. 3 points attached. இது x1, y1, x2, y2, x3, y3. Now our formula, we know that area of triangle ABC. Formula எழுதணும். 1/2 into x1, y2 plus x2, y3 plus x3, y1 minus x2, y1 plus x2, y1 plus x3, y2 plus x1, y3. இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக எழுதணும்னா நிறைய பேர் எழுத மாட்டாங்க. ஃபார்முலாவுக்கு மார்க் உண்டு. 5 மார்க் கொஸ்டினில் என்ன கேட்பாங்க, ஃபார்முலா எழுதணும். இப்போ நம்ம செய்யும்போது 1/2 into 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -4, 6. அடுத்தது -3, -5. அடுத்து 1, -1. திருப்பி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரும்ல, into y3ல வரும். லாஸ்ட் x3, y2 plus x1, y3 மைனஸ் இங்கே வச்சுங்க. இப்படியா பாரு. ஓகே, இங்கே ஏற்கனவே y1 இருக்கலாம், இங்கே y2 இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், திருப்பியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கணும். இது ஃபார்முலா மட்டும் நீங்கள் மற்றபடி நம்ம செய்து இது பார்த்து தான் செய்யணும்.
1/2 into -4 into -5 டேரக்டா போட்டுட்டா -4 into -5 20 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா +3 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா +6 அடுத்து மைனஸ் ஆஃப் இது அப்ப என்ன வந்துரும் -18 இது பண்ணும்போது -5 இது பண்ணும்போது +4 அப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட் 1/2 into 29 மைனஸ் இந்த ரெண்டும் -23 அல்லது இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம் -1 -18 -9 -18 -1 -9 அல்லது 23 4 பர்சா இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் 1/2 into 29 minus of minusனா +19 equal to 1/2 into ரெண்டே ஆட் பண்ணுவோம் 8 48 ரெண்டே கட் பண்ணா 24 அப்ப ஆன்சர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is 24 என்ன பண்ணும் ஸ்கொயர் யூனிட்ஸ் இப்படி போட்டு நம்ம கிராஃப் படி வரைஞ்சாதான் 24 வரும் இங்கே கொஸ்டின் உள்ளதே இது ஏ இது பி இது சின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் நெகட்டிவ் இருக்கும் அதனால் இதுதான் அப்போ இதே மாடலில் ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம் எக்ஸசைஸில் இதில் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிறோம் ஹோம்ஒர்க்காக